الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا اله الا الله ملك الحق المبين محمد رسول الله الصادق الوعد الامين அளவற்ற அன்புடையோனும் நிகரற்ற அருளுடையோனுமாகிய ஆண்டவனின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கிறேன். என் நன்றி கலந்த சலாமுன் அலைக்கும் என்று கூறி ஊர் பொதுமக்களுக்கும் பல்வேறு ஊரிலிருந்து வந்திருக்கின்ற பலதரப்பட்ட மக்களுக்கும் என் சலாத்தை கூறி உறவினை ஆரம்பம் செய்கிறேன். இந்த பொட்டல் புதூருக்கு வந்து நேற்று ஒரு நாள் உங்க ஊர் வடநத்தம்பட்டியில் தாழ்த்தப்பட்ட மக்களோடு ஒரு கூட்டமும், இன்று உங்களோட ஒரு கூட்டமும், மதியானம் இங்கே சாயங்காலம் சம்பன் குளத்தில் ஒரு கூட்டம். காக்கைகள் கூட்டமாக கூடுவதில் பயமில்லை, கல்லு போட்டால் கரைந்து விடும். இது பாட்டாளி மக்கள் கட்சியாக ஏற்பாடு செய்த கூட்டங்கள். இந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் கூட்டத்தில் ஏற்கனவே கொள்கை ரீதியாகவே ஒரு உடன்பாடு கொண்டு தமிழக அளவில் பெரியாருக்கு விழா, இந்திய அளவில் டாக்டர் அம்பேத்கருக்கு விழா, அகில உலக அளவில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விழா, ஸ்டேட், நேஷனல், இன்டர்நேஷனல் என்று 3 வகையாக பிரித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விழாவையும் பாட்டாளி மக்கள் கட்சியினரே கொண்டாட வேண்டும் என்று டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த திட்டத்தை வகுத்து நாடெங்கும் அதை கொண்டாடி வருகிறோம். டாக்டர் அம்பேத்கருடைய நினைவு தினங்களையும் அவருடைய நூற்றாண்டு விழாக்களையும் கூட நாம் எல்லாம் கொண்டாடி வந்தோம். அப்படி என்ன டாக்டர் அம்பேத்கர், பெரியார், முகமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களை எல்லாம் மட்டும்தான அண்ணா இருக்கிறாரே, கருணாநிதி இருக்கிறாரே, இன்னும் இந்த தமிழகத்தில் பிறந்த எத்தனையோ சித்தர்கள் புத்தர்கள் இருக்கிறார்கள் என்றெல்லாம் போய் அவர்களுக்கெல்லாம் உங்கள் டாக்டர் ராமதாஸ் விழா எடுக்க மாட்டாரா என்று கூட அந்த சன் டிவி காரனா என்ன நேற்று இன்டர்வியூல அவர் கேட்கிறான். 2 நாள் முன்னாடி அது ஷூட் பண்ணும்போது நான் பார்த்தேன், மறுபடியும் பிராட்காஸ்ட் பண்ணும்போது பார்க்கல. உங்களை ஒரு பேட்டி எடுக்கணும்னா நாங்க வேணான்றா நம்ம சொந்தமா ஒரு டிவி போடுறோம், சேட்டலைட்ல இறங்குறோம். இவனுங்களை வேற என்ன செய்ய முடியும்? பத்திரிகையில போக முடியல, ஒண்ணும் முடியல. நாம அதனால நான் அப்ப அவர் சொல்றாரு, இவர்கள் எல்லாம் மனித குலத்தின் விடுதலைக்காக பாடுபட்டவர்கள் அப்படின்னு. அப்பவே டாக்டர் சொல்லலாம் நினைச்சேன். சீக்கியனுக்கு சேர்ந்த குருநானக்கோட விழாவை நாமளே கொண்டாடலாம் டாக்டர். அவரும் மனித குலத்தின், நம்ம சீக்கியனோட சேர்றது தப்பு இல்லை. இந்தியாவில ஒரிஜினலா வீரம் உள்ளவன், மானம் உள்ளவன், சூடு உள்ளவன், சோழன் உள்ளவன் சீக்கியம் ஒருத்தம். அவனை தொட்டா மறுநாள் அவன் முடிச்சான். ராணுவ தளபதியா இருந்தாலும் பார்க்கறது இல்லை. இவன் எருமச்சான அடிகின்ற சாதம். இவனோட சேர்ந்து மானங்கட்ட வாழ்வு வாழ்வதை விட பேசாம சீக்கியனோட சேர்ந்து வீர வாழ்வு அடைவதை பெருமையாக கருதுகிறேன். எந்த ஒரு இனம் வாளுக்கு விளக்கம் சொல்ல வேண்டுமோ, வாழை எதற்கு உயர்த்த வேண்டுமோ அதுக்கெல்லாம் தூக்கி உள்ள வச்சுட்டு சேவ் பண்ண கூட கட்டி இல்லாம இப்பெல்லாம் ரொம்ப டாக்டிஸா நடந்துக்கிறான். குருமா குறிக்கிறதோட நிறுத்திக்கிறான். 125வது ஜெயில் இந்த சமுதாயத்துக்கு. எவ்வளவு யோசிச்சு பார். ஒரு 8 மாசம் நீ ஜெயிலுக்குள்ள இருக்க, உன்னோட நிலைமை, உன்னோட சொத்து, உன்னோட சுகம், வேலை, உன்னோட பொழப்பு, 8 மாசம் ஜெயில இருந்து பார். நீங்க எல்லாம் 8 மாசம் ஜெயில இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்கத்தா, உங்க நிலைமை என்ன? 0. வருஷத்துல 8 மாசம் நீ உள்ள வைக்கிறான். எத்தனை பொழப்பு கட்டு போகுது. உள்ள வச்சது இல்லாம இந்த தடவை RSS ஆபீஸ் குண்டு வச்சுட்டேன்னு சொல்லி பேசி போட்டேன்னு என்னமோ பெரிய நான் புத்தர் கோயிலுக்கான வச்சு போட்டேன். சொல்லு, சங்கர மடத்துக்கும் இதெல்லாம் வைக்கக்கூடாத இடமும் இல்லை, வச்சது தப்பும் இல்லை. நான் சொல்ல பயந்துக்குவே நினைச்சியா? அட தூக்கு கைக்கு முன்னாடி நின்று கேட்டா கூட இவனெல்லாம் துறையை அழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுவோம் என்று சொல்லுவோம். நான் அப்படியெல்லாம் பயந்த கோழைகள் இல்லை. சிபிஐ என்ன பண்ணா, ரைடு பண்ணி எங்க சொத்துக்களை முடக்கலாம், வாகனங்களை பறிமுதல் பண்ணான், பேங்க்ல இருக்கிற பணத்தை போய் முடக்கலாம். என்னோட வளர்ப்பு மகளுக்கு 100 ரூபா கூட இல்லாத ஒரு நிலைமை வந்துருச்சு. ஆனா ஒரு ஜமாத்திலேயாவது, ஒரு பள்ளியாசல்லையாவது, அதான் நீங்க ஜெயில இருக்கீங்க, நீங்க விடுதலை அடைய நாங்கெல்லாம் துவா கேட்டோன்னு ஒரு பள்ளிவாசல் இந்த 7500 பள்ளிவாசல், ஒரு பள்ளிவாசல் காணும். வந்தபுரம் இளங்காவிங்க இசைக்கு புடையாச்சியும் அட ஈமான இந்துக்கள்கிட்ட வச்சு இஸ்லாத்தெல்லாம் முஸ்லீம் வச்சு போட்டேன். எனக்கு வெட்கமா இருக்கடா முஸ்லீம் சொல்ல. அவ்வளவு வேதனை. ஒரு பள்ளிவாசல்ல ஒண்ணுமில்ல, ஒரு தொட்டி பயலுக்கு ஒரு கிட்னி பஞ்சர் ஆச்சு. ஊரு பள்ளிவாசல்லாம் துவா கேட்டீங்க எம்ஜிஆர். ஒரு துரோகியான
அவன் தான் இந்த இந்து முன்னணிக்காரன் ராமகோபாலனை தண்ணீர் தெளிச்சு 1980 ஈகா தியேட்டர் ரோட்ல ஊர்வலம் விட்டான். முஸ்லிம்களுக்கு முஸ்லீம் லீக் இருக்கும் வரை இந்துக்களுக்கு இந்து முன்னணி இருக்கும் என்று சொல்லி முதல் கொடியை கொடுத்து அந்த ராமகோபாலன் பாப்பானா எம்ஜிஆர் தான் முதல் காசை கொடுத்து தண்ணி தொளிச்சு பூந்தமல்லி ரோட்ல உள்ள ஈகா தியேட்டர் கிட்ட கொடியை பிடிச்சு முதல் இந்து முன்னணிங்கிற ஒரு வாசகத்தை அறிமுகப்படுத்தினான். அந்த நாய்க்கு கிட்னி பஞ்சர் ஆன போது பள்ளிவாசல்லாம் துவா கேட்டான் இல்லையா? இந்த RSS நாய்க்கு கொம்பு செய்து விட்டவர் இந்திரா காந்தி இல்லையா? அந்த பொம்பளை பாகிஸ்தான் ஒரு பகுதியா அவங்க அப்பம் பிரிச்சு கொடுத்த போது பங்களாதேஷாவும் மேற்கு பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தான் இருந்தத அங்கிருந்து அவ ஆட்சிக்கு ஏறின உடனே அவங்க அப்ப கனவா நனவாக்கணும்னு பிரிச்சு கொடுத்த நாட்டில் ஒரு பகுதியினரை பிடிச்சு அவங்களுக்கு பங்காளத்துல வச்சு ட்ரைனிங் கொடுத்து, ஊட்டியில வச்சு ட்ரைனிங் கொடுத்து, டேராடூன்ல வச்சு ட்ரைனிங் கொடுத்து, கொண்டு செய்து விட்டு உள்ள ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி முஜீபுர் ரஹ்மான்கிற ஒரு முனாஃபிக்கை பிடிச்சு ஒரு துபாசியை உள்ள விட்டு அந்த நாட்டை 2 துண்டாக்குனாங்க. இன்னைக்கு என்னாச்சு? பாகிஸ்தான்கார காஷ்மீர்ல ஒரு பகுதியை பிடிஞ்சிட்டு விடுறான். ஏன் நீ எதைக்கே இப்ப அறுக்கிற? சும்மா இருக்க வேண்டியதான வேலை. ஒரு நாட்டுக்கு பங்கு போட்ட அவன் சும்மா இருப்பானா? உன்னை 10 பேரை பண்ணி போட்டான். அஸ்ஸாமிலையும் பாகிஸ்தான்லயும் பஞ்சாப்லயும் காஷ்மீர்லயும் பாத்தியா? கத்திரில பாகிஸ்தான் சும்மா இருக்கிறதுனா தானே அவனை போய் நியூஸ் வரைக்கும் அவன் போட்டான். அப்பா விதைச்சது அனுபவிக்கிறது இந்திய மக்களாகிய நாம். நீ சும்மா பங்களாதேஷ் விஷயத்துல மூடிக்கிட்டு இருந்திருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஒரு நாட்டையே நீ 2 பக்கம் பஞ்சு விட்ட. உன் நாட்டை அவன் துண்டு போட நினைக்க மாட்டானா? நினைச்சது என்ன தப்பு? ஒன்னு ஒருத்தன் ஜெருப்புல இருக்க திருப்பி நீ அடிக்க கூடாதா? சொல்லு. தப்பு கிடையாது. அவன் செய்யறான், செஞ்சிருவாங்க. அது ஒன்றும் தப்பு கிடையாது. என்ன பெரிய தேசத்துக்கு விரோதமான கருத்தா இது? ஐக்கிய நாட்டு சபையிலேயே இந்திய தலைவர்களால் பேசப்பட்ட கருத்து தான். அது ஒன்றும் மாற்று கருத்து கொண்டவன் அல்ல. உச்ச நீதிமன்ற நீதிபதி கூட அது குறித்து விளக்கம் சொல்லி இருக்கிறான். சரி, அப்போ அந்த பொம்பளை செத்த அன்னைக்கு பள்ளிவாசல்ல துவா கேட்கலாம். எவனெல்லாம் உன் இனத்துக்கும் உன் மதத்துக்கும் உன் மார்க்கத்துக்கும் உன்னுடைய மரபுக்கும் உன்னுடைய கலாச்சாரத்திற்கும் விரோதமாக இருக்கிறானோ அவனுக்கெல்லாம் கையேந்தினீர்கள் இஸ்லாமிய சகோதரர்களே. ஆனால் உனக்காகவே என் வாழ்க்கையை அர்ப்பணித்தேன். என்னுடைய வசதிகளை நான் அர்ப்பணித்தால் மயிருக்கு சமானம் நாளை காலை அந்த வசதிகளை பெற்று விடுவேன். பொருள் என்பது நாளை காலை 1 மடங்காகவோ 2 மடங்காகவோ 1000 மடங்காகவோ 100 கோடி மடங்காகவோ சில லட்சங்களை நான் இழந்திருக்கலாம், 1 கோடி இழந்திருக்கலாம், 10 கோடியாக பெற்றுக் கொள்வேன். என் இளமையவே தியாகம் செய்து விட்டேன். இனி மீண்டும் அது கிடைக்குமா? எது அர்ப்பணிக்க கூடாத ஒன்றோ, எது அற்புதமான ஒன்றோ, எதில் நான் அழகான ஒரு அம்சமாக பிறப்பிலேயே ஒரு அழகான அம்சம் இளமை, அந்த இளமையே உனக்காக தியாகம் செய்துவிட்டும் எனக்காக இயன்ற ஒரு கையில்லை என்று எண்ணும்போது எவ்வளவு நெஞ்சம் கொடுத்திருக்கும் சகோதரர்கள். கொஞ்சமாவது சிந்தித்தீர்களா? ஒரு பள்ளிவாசல்ல அது வந்து ஜாமீன் போட வேண்டாம். என்ன குறைஞ்சபட்சம் இன்னலில் இருப்பவனுக்கு சொல்லுகின்ற இன்சொல்லை 200 ஜிஹாதுக்கு சமம் என்று உனக்கு சொல்லி இருக்கிற குர்ஆனின் வசனங்களை வேடதாரிகளாக என்ன படிச்ச நீ? என்ன உனக்கு போதிப்பு? ஒவ்வொரு மசூதியும் ஒவ்வொரு பள்ளிவாசலும் பாசறைகள் பஜன மடங்களாக்கி போட்டீங்களாடா. சும்மா உள்ள போய் அல்லாம சொல்லியலாம். நடிகர்களா வேடதாரிகளா? இதுவா மார்க்கம்? சொல்லுங்கள் சகோதரர்களே. 32 பேர் கடந்த 10 மாதமாக சிறையில் வாடுகிறார்கள் பொய் வழக்கிலே. எவ்வளவு? 32 அப்பாவிகள். அதுல மேலப்பாளையத்தை சேர்ந்த சித்திக் என்பவனை கூட அழைத்து சென்றிருக்கிறார்கள். RSS ஆபீஸ் வெடித்த போது இப்படி 32 பேர் அப்பாவி ஜெயில கிடக்கிறான். அதுல கோயம்புத்தூர்ல ஒரு சிறைவாசி, அவன் இந்த சைக்கிள்ல நட்டு முடுக்கிறது தான் அவனுக்கு வேலை. அவனை போய் லவக்கம் தாவி இந்த CBI பிடிச்சிடறான். என்னடா இந்த கம்ப்யூட்டர்ல வந்த படம் அதே மூஞ்சியும் ஒன்னா இருந்துச்சாமா. ஆனா முண்டம் இந்த கம்ப்யூட்டர் படம் இங்க CBI காரன் வந்திருப்பான். இந்த கூட்டத்துல நான் ஏதாவது சொல்றேன், என்ன சார்ஜ் ஷீட் 4 நாள் இருக்குது அவனுக்கு டைம். இந்த கம்ப்யூட்டர் ஆத்த காது குத்துற கம்ப்யூட்டர்